ஹாய் காய்ஸ், வெல்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன். இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் அருண். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ரைட் ஊட்டி வரைக்கும், கோயம்புத்தூர் டு ஊட்டி. போய்கிட்டே பேசலாம் வாங்க. இது ஒரு டியோ ரைட். பார்ப்போம். முன்னாடி போயிட்டுருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு தான். நம்ம அப்படியே சூப்பராக போவோம். ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்குவோம். ஆகிட்டுருக்கு. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப சூப்பருங்க. ஜாலியாக ஒரு ரைடு. பெட்ரோல் அடிக்கணும், லைட்டாக ஏர் இல்லை, ஏர் செக் பண்ணோம். அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக போயிட்டே இருக்கலாம். இப்போ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 5:15 to 5:20 இருக்கும். ஜாலியாக போய்கிட்டே பேசலாம். இது கோயம்புத்தூரில் நம்ம இப்போ சாய்பாபா காலனி ஏரியாவில் இருக்கோம். பார்ப்போம், போய்கிட்டே இருப்போம். இனிமேல் மாதிரி நிறைய வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேங்க. நம்ம இப்போ தான் சேனலுக்கு புதுசு, அதாவது யூடியூப்புக்கு புதுசாக வரோம். நம்மள ஒரு ட்ரை பண்ணுவோம். நம்ம சும்மா தானே இருக்கோம். ஆனால் நிறைய ரைட்ஸ் பண்ணுவேன், பட் அதிகமாக வீடியோஸ் போடுறதில்ல. மேல் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவோம். பார்க்கலாம். ரோடை பார்த்தீங்கள, செம சூப்பராக இருக்குல்ல. இந்த இடத்த மட்டும் பாருங்களேன். அப்படியே சடனாக ஒரு இறக்கம். கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக வந்தோம்னா கீழே விழ வேண்டியது தான். இது பார்த்தீங்கன்னா 2வே வேறு. பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்குனால சர்வீஸ் ரோட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஜாக்கிரதையாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. பொறுமையாகவே போவோம், ஏன்னா இங்கே தான் நம்ம வண்டி பஞ்சர் ஆச்சு. பொறுமையாக வந்து டேக் டைவர்ஷனில் பூந்து நம்ம டேக் டைவர்ஷன் எடுக்க தேவையில்லை. நம்ம அப்படியே இதில் பூந்து போயிடலாம். நான் பாலம் ஒன்றும் ரொம்ப தூரத்துக்கெலாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ் தான். டேக் டைவர்ஷன் எடுத்தோம்னா ஊரை சுற்றி ஒரு 4 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகும். டயரை செக் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி பேக் டயரில் 2 பஞ்சர் இருந்தது. லைட்டாக ஏர் இல்லாத மாதிரி ஃபீல். போகலாம். குட் மார்னிங் மேட்டுப்பாளையம். அதாங்க விடிஞ்சிருச்சு. அப்படியே போவோம். அப்படியே அங்கே போய் அந்த பக்கம் அப்படியே அந்த மலை மேலே ஏற வேண்டியதாங்க. நாட் திஸ் சைட், அந்த பக்கம் போகணும். கோத்தகிரி ரோட்டில் போயிட்டுருக்கோம் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரி. பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, இன்ஸ்டிடியூட், ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்.
ஓகே காய்ஸ், டோலில் பாஸ் போட்டாச்சு, போவோம். பெட்ரோல் போட்டு வந்துடலாம்டா, பெட்ரோல் போட்டு வந்துடலாம். இங்கே மேலே இருக்கு. என்னடா காய்ச்சலா? எந்த டயர்? என்ன டயரா? பேக் டயரா? செக் பண்ணிக்கலாம். கார்னரில் திருப்புறம் திடீர்னு இழுத்து விட்டுருச்சு அப்படியே ஃப்ரண்ட் டயரு. அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டேன். பெட்ரோல் அடிச்சுட்டு ஏர் பிடிச்சிட்டு போவோம். பெட்ரோல் போயிட்டு 20 கிலோமீட்டரா போகிறக்கு? இப்போ எங்கே போகலாங்கிற? சூலூர் மட்டும் அந்த ரோடு நல்லாயிருக்கும். எத்தனை பாயிண்ட் இருக்கு? என்னோடதுல 3 பாயிண்ட்னா, ஒரு பாயிண்ட் இப்போ கொஞ்ச நேரத்தில் இதாயிரும். 2 பாயிண்ட் தான் இருக்கும். அதான் நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை வச்சிரு. கை உரையுதா? இப்படி நிறுத்தி வச்சிருக்கேன். ₹500 கார்டு எடுத்துக்குவீங்களா? ஹலோ காய்ஸ், சூப்பரான ஒரு ரைட். சோலூர் மட்டத்திலேருந்து கிளம்பிட்டோம். ஜஸ்ட் ஃப்ரெண்டை பார்க்க வந்துருந்தோம். கிளம்பியாச்சு. இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக அப்படியே மேலே மறுபடியும் கோத்தகிரி போக வேண்டியதான். இடம் பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்குதுங்க. பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குது. செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம்.
ஓகே காய்ஸ், செமையான ஒரு கொத்தகிரி வியூ முடிச்சாச்சு. கோடநாடு எஸ்டேட், கோடநாடு வியூ பாயிண்ட் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். சும்மா இது ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ரைடு, அவ்வளோதான். இன்னும் வந்து ஸ்டே பண்ணி இருக்கிற அளவுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி இன்னும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. எப்போ வேணால் வரலாம் அப்படிங்கிற தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே வந்திருக்கோம், பார்ப்போம்.